ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? மீன் குழம்பு தான். பாப்புலெட் மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சுருக்கேன். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் அந்த குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்குது. பாப்புலெட் மீன் வச்சு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்பொழுது மாதிரி எங்கள் வீட்டில் வடித்த சாதம் தான். ஸோ வடித்த சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சட்டியில் மீன் குழம்பு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு. ஸோ எனக்கு தனியாக மீன் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளி தூக்கலாக போட்டு மாங்காய்லாம் நறுக்கி போட்டு எண்ணெய் ஊற்றி தலை அவங்களுக்காண்டி மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்காங்க. நான் புளிப்பு மாங்காய் சேர்க்காதனால மீனுமே சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் நம்மளுக்கு வாயை கட்ட முடியல. அதனால புளிப்பு இல்லாமல் ஒரு மீன் குழம்பு எனக்காண்டி மண் சட்டியில் அதுவும் தனியாக செஞ்சு ரெடி ஆகிடுச்சு. மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் நான்வெஜ்னாலே வாழை இலை இல்லாமலையா எப்படி? ஸோ வாழை இலையில் சுட சுட சாதத்தை போட்டு மீன் மண்டைனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மீன் மண்டை, வால், 2 மீன் துண்டு வச்சு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.